பழைய பாவ வாழ்க்கையாகிய இந்த கரையிலிருந்து பாவ வாழ்க்கை ஒழிந்து புதிய பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்வதுதான் மறுதலைக்கு செல்கின்ற வாழ்க்கை. அவர் செய்தார்கள். நமது வாழ்க்கையும் மறுதலைக்கு செல்வதற்கு ஆண்டவர் நம்மை புதிய அனுபவமாகிய புதிய ஆவிக்குரிய அனுபவமாகிய மறுதலைக்கு செல்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக இந்த பகுதியை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு காரியம் என்றால், அக்கறைக்கு போக ஆண்டவர் அழைக்கின்றார். ஆனால் அக்கறைக்கு செல்லும் அனுபவம் கடினமான அனுபவம், லேசான ஆண்டவர் லேசா சொல்லிட்டு ரசிச்சிருக்கார். அக்கறைக்கு போவோம், சொல்லுங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார்? தலைமையை வச்சு தூங்க, சும்மா தூங்க. அதுதான் சும்மா உட்கார்ந்து லேச கண்ண அயற தலையிலேயே வைத்து தூங்கிட்டார். அக்கறைக்கு போகும் வாருங்கள்னு சொல்லிட்டார். இவங்களை நம்பி அவரை நம்பி என்ன செய்யறாங்க? அக்கறைக்கு ஆட்டுசாரங்களோட அக்கறைக்கு வரது புறப்பட்டாங்க. அக்கறைக்கு இவங்கெல்லாம் புறப்பட வச்சுட்டு அந்த படகு கடல்ல போக ஆரம்பிக்கும் போது இவர் தலையிலேயே வைத்து கப்பலின் கீழ்ப்பகுதியிலே தூங்கி கொண்டிருக்கிறார். அக்கறைக்கு செல்லும் அனுபவம் என்பது மிக 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 கடினமான அனுபவம். அக்கறைக்கு வரையா வந்துள்ள அக்கறைக்கு போக விருப்பம் சொல்வது எளிது, அக்கறைக்கு போவது என்பது இந்த அக்கறையாகிய அனுபவம் என்பது மிகவும் கடினமான ஒரு அனுபவம். காரணம் என்ன? அக்கறைக்கு போகும் பொழுது என்ன வந்தது? பலத்த காற்று அடிப்பது, அக்கறைக்கு போகும் பொழுது கடல் கொந்தளிப்பது, அக்கறைக்கு போகும் பொழுது படகு நிரம்ப தண்ணீர் வந்தது, அந்த படகு அசைந்தது, அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை. மறுக்கரையை கடந்து செல்வதற்கு அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். மறுக்கரைக்கு செல்லும் பொழுது அநேக சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. லேசான காரணம் போகலைங்கிற போராட்டம் ஈஸியாக ஏறி போகவில்லை. கடல் கொந்தளிப்பு, காற்று, படகு ஊழக்கூடிய தன்மைகள் நாங்கள் அக்கறைக்கு செல்கின்ற அனுபவங்களை அவர்கள் கண்டார். அப்பதான் அவங்களுடைய கவனமே நாங்கள் மறைத்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று எப்போது சொல்லியிருப்பார்கள்? எப்போ சொல்லியிருப்பாங்க? மனித போடுவதற்கு கவலை இல்லையா? எப்போ சொல்லியிருப்பாங்க? அவர்கள் எல்லாம் முயற்சி செய்து அந்த முயற்சி தோல்வி அடைந்த பிறகுதான் சரிப்பார் ஏசமையை எழுப்பிருப்பாங்க. முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்க? காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது என்று சொன்ன உடனே ஒரு ஸ்டேஷன் சொல்லியிருப்பாங்க, ஏசாமியை எழுப்புறாம வேண்டாம், ரொம்ப டயர்டாக தூங்கட்டும், நம்ம பார்த்துப்போம், நம்ம கடலை போகாத, நம்ம போகாத கடலா, நம்ம ஓட்டாத படகா, நம்ம சந்திக்காத அலையா, நம்ம சந்திக்காத காற்றா, மீன்பிடிக்க போகும் பொழுது எப்படிப்பட்ட கடல் அலைகளெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோம், நம்ம பார்த்துப்போம். சுய முயற்சி, மனித முயற்சி, சுய பெறா, அதை நமக்கு தெரியாத நம்ம செலவழிப்போம், தூங்குறோம். ஆனால் அவர்களுடைய முயற்சியினாலே சரி செய்ய முடியாத சூழ்நிலை வந்தபோது அவர்கள் இயேசுவை எழுப்புகிறார். எப்போ எழுப்புறாங்க? லூக்கா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்த்தீங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படகு ஜலத்தினால், நல்ல யோசனை, அதை கற்பனை பண்ணிப்பாங்க, இமேஜின் பண்ணிப்பாங்க. படகு ஜலத்தினால் நிரம்பியது. படகுக்குள்ள என்ன வந்துருச்சு? தண்ணி வந்துருச்சு. படகுக்குள்ள கொஞ்சம் வந்து கான் வைக்கிற இடத்துல மட்டும் தண்ணி வர என்ன போட்டு படகு ஜலத்தினால் நிரம்பியது. தண்ணீர் படகுக்குள்ளாக வந்து நிரம்பிய போதுதான் படகு அமிழ்ந்துவிடும் என்ற சூழ்நிலை வந்து கொண்டிருந்தான். அவங்க என்ன செய்யறாங்க? ஏசாமியை பார்த்து நாங்கள் மடித்து போவது உமக்கு. முதலில் எதை நம்பினார்கள்? சுயத்தை நம்பினாங்க. சுயபலா. இந்த படகை நம்ம சரி செய்தலாம். இந்த படகு அமைத்து போகாதபடி நமது திறமையினாலே, நமது அறிவினாலே, சுயத்தினாலே சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்தார்கள். முயற்சி தோல்வி அடைந்து படகு தண்ணீர், படகுக்குள்ளாக தண்ணீர் நிரம்பிய பிறகு அவர் ஆண்டவரை மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா?
முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, நிச்சயம் படகில் உள்ள தண்ணீரை வெளியே எடுத்து ஊற்றிருப்பாங்க. அதான் செய்திருப்பாங்க. படகுல தண்ணி விடவா எடுத்து வெளியே ஊற்றிருப்பாங்க. அதுக்கப்புறமும் படகுக்குள்ள நிறைய தண்ணீர் வந்தவங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் மடிந்து போவது உமக்கு. சில சமயத்தில் தன்னுடைய முயற்சியை நம்புகிறார்கள், தன்னுடைய அறிவின் மீது நம்பிக்கை, அந்த முயற்சியும் அறிவும் தோல்வி அடையும் பொழுதுதான் யாரை பெறுகிறார்கள், ஆண்டவரை பெறுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில் தான் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத ஒன்று, இந்த பிரச்சனை நான் சமாளிச்சிருக்கேன், நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும், இந்த சூழ்நிலையை நான் சரி செய்திருக்கிறேன், என்னால் சரி செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, நான் அன்னைக்கு அதை செஞ்சிருக்கிறேன், இந்த வருஷம் அதை செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு லேசான காரியம் என்று சொல்லி சுயத்தை நாம் நம்புவோமானால்